இவங்க 2 பேரும் இல்லன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த மாரி சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா, மரண பயத்த காமிச்சுட்டாங்க இந்தியாவுக்கு. ஆனா இவங்க 2 பேரையும் டீம விட்டே தூக்கணும்னு பார்த்தா 2 பேர் பிளான் போட்டிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய இந்தியன் கோச் தான். நீ என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு ஓடி ஒண்ணு நடந்திருக்கும். அதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரன்னே வராத டைம்ல விராட் கோலி நின்னு பொறுமையா ஆடி பார்த்தா 135 ரன்ன பார்த்தா அடிச்சிருப்பாங்க. கோலி கடைசி வரைக்கும் நின்னு ஆடி இவ்வளோ ஸ்கோரை பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவே ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்ல வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அடி கொடுத்து செஞ்சுரி போட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. உங்க 2 பேரும் நேற்று விளையாடலைன்னா ஸோ ஸ்கோரே வந்திருக்காது. அந்த மாதிரி நிலைமை தான் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா 350 டார்கெட்டை பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு பட்டுன்னு தூக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி டைமில் யான்சனு அப்புறம் பாஷ் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சரியான மரண அடி கொடுத்து இந்தியாவை கதிகலங்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தரமான பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் கொடுத்துருப்பாங்க. 15 பாலுக்கு 30 ரன் இந்த மாதிரி ஒரு டார்கெட் வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கேப்டன் கதி கலங்கிட்டு இருப்பாரு. அது வேற யாரும் இல்லை, KL ராகுல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயரை விளையாட வைக்கவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்த ஒரு ஓடியிலே விளையாடக்கூடாது, அவங்க T20 டெஸ்ட் இது 2த்துலையும் பார்த்தீங்கன்னா விளையாடாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் எப்படி ஓடியில் வாய்ப்பு தரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச்சு போடுது. இந்த பேச்சு எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், எங்களுடைய பேட்டிங் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ எங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன, நாங்கள் இந்த ஒரு ஓடியில் அடிச்சு காமையன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் தரமான இன்னிங்ஸை கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக பார்த்தா இந்தியா வாஷ் அவுட் ஆகியிருப்பாங்க. ஸோ 2-0ன்னு பார்த்தா வாஷ் அவுட் ஆகிருப்பாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு ஓடியில் பிளான் பண்ணி விளையாடிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா எங்களுக்கு டெஸ்ட்டில் வாஷ் அவுட் பண்ணாக்கா நாங்கள் அவங்களுக்கு ஓடியில் வாஷ் அவுட் பண்ணுறோன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா நேத்தோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. சரி, நேத்திக்கான மேட்ச்சில் ஓடிஐயில் ஸோ என்னதான் நடந்தது, இந்தியாவோட பேட்ஸ்மேன் என்னெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று நடந்த மேட்சோட கிரவுண்ட் என்னன்னா நம்மளுடைய தலைவரோடது, அது வேற யாரும் இல்லை, தலை தோனிது. ஸோ அதாவது பார்த்தா ராஞ்சி MS தோனியோட கோட்டையில் பார்த்தா இந்த ஒரு மேட்ச் நடந்தது. யாருமே பண்ணாத ரெக்கார்டை பார்த்தோன்னா ரோக்கோ நேற்று பண்ணிட்டாங்க. அதுவும் யார் ஸ்டேடியமில், தலை ஸ்டேடியமில் பார்த்தா பண்ணியிருக்காங்க. விராட் கோலியை ஏன் கிங் கோலி ரன் மிஷின்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்று நடந்த மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தா ஒரு தரமான இன்னிங்ஸை கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. டெஸ்ட்லையும் ப்ளே பண்ணலை, T20லையும் ப்ளே பண்ணலை, ஓடியில் மட்டும் ப்ராக்டிக்ஸே அதிகமாக இல்லாமல் எப்படி நேற்று நடந்த மேட்ச்சில் 135 ரன் எப்படி அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்கள கிங் கோலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. MS தோனி கோட்டையிலே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் மிகப்பெரிய சாதனையை பண்ணது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இன்னிங்ஸை கொடுத்து நம்மளுடைய இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, இல்லை உங்களுக்கு தோனி தான் பிடிக்குமா வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு, இல்லை எனக்கு ரோஹித் சர்மா தான் பிடிக்குன்னு சொல்கிறீங்களா வீடியோவை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் நேமை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்தியா பார்த்தா ஸ்டார்டிங்கில் பேட்டிங் வந்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்தியாவும் பார்த்தா நம்ம பேட்டிங் பண்ணலாம்னு பார்த்தா கிளம்பிட்டாங்க எல்லாம். இந்தியாவோட ஸ்டார்டிங் ஆன ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட்டிங் கொண்டவங்க தான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற பிளேயர், அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா டிஃபென்ஸும் ஆடுறவங்க தான். இது 2மே ஒரு பக்கத்தில் நல்லா போய்கிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா SSV ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. 16 பாலுக்கு 18 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 4 பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ரோஹித் சர்மா பார்த்தா நிதமாக இருப்பாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா ரோவே கிளம்பிறங்கிச்சு. அப்புறம் என்ன வராத இருக்குமா, 1 day 1 பார்த்தா நம்மளுடைய கோலி வந்தாங்க. ஸோ 120 பாலுக்கு பார்த்தா 135 ரன், 7 6 11 4 விளாசிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மான்னு கேட்டிங்கன்னா 5 4 3 6 51 பாலுக்கு 57 ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்புறம் என்ன ரோஹித் சர்மா அடித்து அவுட் ஆகிட்டு போன பிறகு பார்த்தா ருத்ராஜ் கேக்வாட் இவங்களுக்கு வாய்ப்பு தரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ கொடுத்த வாய்ப்பை ஏன் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் விமர்சனம் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்லேயாச்சும் இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 14 பாலுக்கு வெறும் 8 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. வெறும் 57 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ருத்துராஜும் அவுட் ஆகிட்டு உடனே பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் இருந்திருப்பாங்க. ஸோ கோலிக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் பார்த்தா செட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா போய்கிட்டு இருந்தது. 19 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 13 ரன் அடிச்சிருப்பாங்க வாஷிங்டன் சுந்தர். ஸோ அவங்களும் அவுட் ஆகிட்டு போக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ODI கேப்டனாக வந்த KL ராகுல் 56 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ நின்று ஸ்டாண்டர்டாக பார்த்தா ப்ளே பண்ணாங்க தான் சொல்லணும். விராட் கோலிக்கும் இவங்களோட காம்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருந்தது. 2 பேரும் பார்த்தா ரொம்பவும் நல்லாவே விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நான் ஒரு பக்கத்தில் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த விராட் கோலி பார்த்தா 120 பாலுக்கு 135 அடிச்சு 7 6 11 4 பார்த்தா 112 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தா விளையாடிக்கிட்டு இருக்கு. சில பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஹர்ஷித் ராணா வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா ஜடேஜா வந்திருப்பாங்க. ஸோ 20 பாலுக்கு 32 ரன் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா 3 ரன் அடிச்சிருப்பாங்க. அர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ 0
150 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஓவராலாக 50 ஓவர் முடிய இந்தியா பார்த்தீங்கன்னா 349 ரன் அடிச்சிருப்பாங்க. 8 விக்கெட்டு போயிருக்கும். இது செகண்ட் டெப்புக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் சேஸ் பண்ண முடியாது, ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது, இது எப்படி சேஸ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அது தாங்க நடந்தது. ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டாங்க. யான்சன் இருக்காங்க பாருங்கள். ஸோ பேட்டிங்கே நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், பவுலிங்கும் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்படான்னு சொல்கிற இதுமா பார்த்தா தரமாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து மார்க்ரமும் ரிக்கல்டனும் பார்த்தா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. சரியான ஸ்டார்ட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிடைக்கவில்லை. ஸோ ராணா இருக்காங்களே தரமான பவுலிங்கை போட்டு விக்கெட்டு 2 விக்கெட்டு தூக்கி இருப்பாங்க அவங்களுடைய முதல் ஓவர்லேயே. அதுக்கப்புறம் நான் குயின்டன் டிகாக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ரிக்கல்டனும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் தாங்க வந்தாங்க விநாயக் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி. பிரஸ்கி வந்தாங்க 80 பாலுக்கு 72 ரன் நல்லா பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாஸி இவங்க பார்த்தா 35 பாலுக்கு 39 ரன் அடிச்சு குல்தீப் யாதவ் ஓவரில் பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தாங்க வந்தாங்க பிரேவிஸ். ஸோ 28 பாலுக்கு 37 ரன் அடிக்கிறது எல்லாமே 6 போர் மாட்டான்ட்டு அடிப்பான்னு சொல்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவுட் ஆகிட்டு போக அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய தரமான பவுலரான மார்க்கோ யான்சன் வந்திருப்பாங்க. 39 பாலுக்கு 70 ரன் அடித்து இந்தியாவோட கேப்டனான இருக்கிற கேஎல் ராகுல் அவங்கள கதற விட்டுருப்பார். ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து விளையாடின பாஷ் என்னங்க பேட்ஸ்மேன் இவர் 51 பாலுக்கு 67 ரன் அடித்து இந்தியாவோட மேட்ச்சு கதி கலங்க வச்சுட்டாங்க. கடைசி டைமில் அந்த 3 ஓவரில் மட்டும் இவங்க நின்றுருந்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கம்பல்சரி பார்த்தா இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.